முழு எண்கள் குறியின் விதிகள் பகுதி 2. வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் முழு எண்களை பெருக்கும் போதும் வகுக்கும் போதும் பயன்படுத்தப்படும் குறி விதிகளை பற்றி தெரிந்து கொள்வோம். முந்தைய வீடியோவில் எண் வரிசையில் எதிர்ம எண்கள் பூஜ்ஜியத்தின் இடதுபுறத்திலும் நேர்ம எண்கள் பூஜ்ஜியத்தின் வலதுபுறத்திலும் எழுதப்பட்டிருக்கும் என்பதை அறிந்தோம். நேர்ம எண்கள் பூஜ்ஜியம் மற்றும் எதிர்ம எண்கள் ஒன்றாக இணைந்து முழு எண்கள் எனப்படும். முழு எண்களை கூட்ட வேண்டுமா அல்லது கழிக்க வேண்டுமா என்பது அவற்றின் குறிகளை பொறுத்தது என்பதையும் நாம் அறிந்து கொண்டோம். எண்களின் குறிகள் ஒரே மாதிரியாக இருக்கும்போது அவை கூட்டப்படுகின்றன. விடை எழுதும் போது அதே குறி அளிக்கப்படும். இருப்பினும் குறிகள் வெவ்வேறாக இருந்தால் எண்கள் கழிக்கப்படுகின்றன. மேலும் பெரிய எண்ணின் குறி விடையில் சேர்த்து எழுதப்படும். இந்த வீடியோவில் முழு எண்கள் பெருக்கப்படும் போதும் வகுக்கப்படும் போதும் பதிலின் குறி என்ன என்பது தீர்மானிக்கப்படுகிறது. அல்லது முழு எண்களுடன் பெருக்கல் அல்லது வகுத்தல் செய்யும் போது பதிலுக்கான குறி என்ன என்பதையும் அறிந்து கொள்வோம். இதை புரிந்து கொள்ள சில பெருக்கல் உதாரணங்களை எடுத்துக்கொள்வோம். 3ஐ 4ஆல் பெருக்கினால் பதில் 12. அதில் எல்லா எண்களும் நேர்ம எண்கள். எதிர்ம எண் 3ஐ நேர்ம எண் 4ஆல் பெருக்கும் போது பதில் எதிர்மறை 12 ஆகும். குறிகளை மாற்றி நேர்மறை 3ஐ எதிர்மறை 4ஆல் பெருக்கினால் பதில் எதிர்மறை 12ஆக இருக்கும். இருப்பினும் எதிர்மறை 3ஐ எதிர்மறை 4ஆல் பெருக்கினால் பதில் நேர்மறை 12 ஆகும். இந்த எடுத்துக்காட்டுகளில் இருந்து முழு எண்களின் பெருக்கல் செயல்முறை வழக்கமான பெருக்கலை போன்றதுதான் என்பது தெளிவாகிறது. ஆனால் பதிலின் குறியை தீர்மானிக்க குறிப்பிட்ட விதிகள் உள்ளன. முதல் எடுத்துக்காட்டில் 2 எண்களும் நேர்ம எண்ணாக இருப்பதால் பதிலும் நேர்ம எண்ணாக இருக்கும். இதன் பொருள் நேர்மறை மற்றும் நேர்மறை குறிகளை பெருக்கினால் நேர்ம எண்ணே பதிலாக கிடைக்கும். இருப்பினும் ஒரு எதிர்மறை மற்றும் நேர்மறை குறிகளையோ அல்லது நேர்மறை மற்றும் எதிர்மறை குறிகளையோ பெருக்கினால் பதில் எதிர்மறையாக மாறும். அதே சமயம் 2 எதிர்ம குறிகளை பெருக்கினால் பதில் நேர்மறையாக இருக்கும். இந்த விளக்கப்படத்தின் உதவியுடன் இந்த விதிகளை நாம் நினைவில் கொள்ளலாம். நேர்மறையையும் நேர்மறையையும் பெருக்கினால் பதில் நேர்மறையாகவே இருக்கும். இருப்பினும் எதிர்மறையையும் எதிர்மறையையும் பெருக்கினால் பதில் நேர்மறையாகும். ஆனால் எதிர்மறையும் நேர்மறையும் பெருக்கப்படும் போது பதில் எதிர்மறை குறியை கொண்டிருக்கும். பெருக்கலுக்கு பிறகு இப்போது முழு எண்களின் வகுத்தல் பற்றி பார்க்கலாம். 12ஐ 3ஆல் வகுத்தால் விடை 4. இப்போது எதிர்மறை 12ஐ நேர்மறை 3ஆல் வகுக்கலாம். இதன் பதில் எதிர்மறை 4ஆக இருக்கும். அதேபோல் நேர்மறை 12ஐ எதிர்மறை 3ஆல் வகுத்தால் பதில் அப்போதும் எதிர்மறை 4 தான். எதிர்மறை 12ஐ எதிர்மறை 3ஆல் வகுத்தால் பதில் நேர்மறை 4ஆக இருக்கும். இதன் பொருள் வகுத்தலின் குறியை தீர்மானிப்பதற்கான விதிகள் பெருக்கல் கணக்குகளின் விதியை போன்றதுதான். இங்கேயும் நேர்மறையை நேர்மறையால் வகுக்கும் போது பதில் நேர்மறையாக இருக்கும். இதேபோல் எதிர்மறை மற்றும் நேர்மறை அல்லது நேர்மறை மற்றும் எதிர்மறை குறிகள் வகுக்கப்படும் போது பதில் எதிர்மறையாக இருக்கும். மேலும் பெருக்கலை போலவே எதிர்மறை மற்றும் எதிர்மறை குறிகளை வகுக்கும் போது பதில் நேர்மறையாக இருக்கும். அதாவது பெருக்கல் மற்றும் வகுத்தல் இரண்டிலும் குறியை நிர்ணயம் செய்வதற்கான விதிகள் ஒன்றுதான். பெருக்கல் மற்றும் வகுத்தல் இரண்டிலும் நேர்மறை மற்றும் நேர்மறை சம்பந்தப்பட்டால் பதில் நேர்மறையாகவே இருக்கும். எதிர்மறை மற்றும் எதிர்மறை சம்பந்தப்பட்டால் பதில் நேர்மறையாக மாறும். இருப்பினும் எதிர்மறை மற்றும் நேர்மறை பெருக்கப்படும் போதும் வகுக்கப்படும் போது பதில் எப்போதும் எதிர்மறையாகவே இருக்கும். பெருக்கல் அல்லது வகுத்தலின் குறிகள் ஒரே மாதிரியாக இருந்தால் பதில் எப்போதும் நேர்மறையாக இருக்கும் என்றும், குறிகள் வெவ்வேறாக இருந்தால் பதில் எப்போதும் எதிர்மறையாக இருக்கும் என்றும் இதை புரிந்து கொள்ளலாம். இப்போது வீடியோவை இடைநிறுத்தி கொடுக்கப்பட்ட கேள்விகளுக்கு விடையை கண்டறியவும். கொடுக்கப்பட்ட கேள்விகளுக்கான சரியான பதில்கள் இதோ.
உங்களால் கேள்விகளுக்கு சரியான விடையை கண்டறிய முடிந்ததா? இல்லை என்றால் இந்த வீடியோவை மீண்டும் ஒரு முறை கவனமாக பாருங்கள்.